அலங்கோலமாய் கடந்த நிறைய தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் எடுத்து என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா கர்த்தர் அலங்கரிச்சிருக்கிறார். ஆண்டவருடைய கர்த்தர் உங்களுக்குள்ள வருகிறதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்களை நினைச்சிருக்கிறாருன்றதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா நம்மை ஆண்டவரை போல நம்ம அழகுபடுத்தி நம்மளை பார்க்கறதுக்கு வேற யாருமே இருக்க மாட்டாங்க. ஆமென். வேதம் சொல்லுது, தாவீது ஆடுகளுக்கு பின்பாக போய் கொண்டிருந்தான். அலங்கோலமான ஒரு வாழ்க்கை. மோசேயை குறித்து வேதம் சொல்லுது, தாடியெல்லாம் வளர்ந்து அவனுடைய வேலையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ராஜாவுனுடைய சமூகத்திலே பார்வோனுடைய குமாரத்தியின் மகனாய் வாழ்ந்த ஒரு மனுஷன். அந்த ஆடு மேய்க்கிற வேலை ஒரு பக்கத்துல ஆடுகளை காப்பாத்துறதுக்கு ஒருவேளை ரொம்ப கடினமா இருந்தாலும் ரொம்ப அப்படின்னா போர் அடிக்கிற ஒரு வேலை தான் ஆடு மேய்க்கிற வேலை. நல்ல புல்லுள்ள இடத்த கண்டுபிடிச்சு அந்த இடத்துல ஆடுகளை நம்ம விட்டுட்டோம்னா அந்த ஆடுகள் பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு இருக்கும். அந்த ஆடுகளை பார்த்துட்டு சும்மா ஒரு இடத்துல வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். பாருங்க, ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே இருந்து எல்லாரையும் பார்த்து இவன் போகும்போதெல்லாம் கை தூக்கி வணக்கம் சொன்ன இந்த மனுஷன் இப்ப அலங்கோலமாய் மாற்றப்பட்டான். எகிப்திலிருந்து கிளம்பி அந்த மாமனாருடைய வீட்டுக்கு எத்ரோவனுடைய வீட்டுக்குள்ள நுழையும் போது எப்படி இருந்தான் தெரியுமா? அவனுக்கு கடைசியா இருந்த ஒரு ட்ரெஸ் பார்வோனுடைய ட்ரெஸ். அவன் காமிக்க விரும்பினது கூட எப்படி காமிக்க விரும்பினான்னா தான் எகிப்திலிருந்து வந்தவன் அப்படின்றதான் அவன் காமிச்சான். அதான் அந்த பிள்ளைங்க போய் மாமனாட்ட சொல்றாங்க, எகிப்தியராகிய ஒரு மனுஷனை நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த ஒரு ட்ரெஸ்ஸை எத்தனை நாள் போட முடியும்? அந்த ஒரு ட்ரெஸ்ஸை எத்தனை நாள் வச்சிருக்க முடியும்? அவ்வளவுதான். அந்த ட்ரெஸ் தேஞ்சு போனதுக்கு அப்புறம், அந்த ட்ரெஸ் அழுக்கானதுக்கு அப்புறம் திரும்ப என்ன ட்ரெஸ் அப்படின்னு சொன்னா ஆடு மேய்ப்பனுக்குரிய சாதாரணமான அலங்கோலமான ட்ரெஸ்ஸை போடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஒரு நாள் தாவீதை ராஜாவாக்கின கர்த்தர், இந்த மோசேயை தலைவனாய் மாற்றின கர்த்தர், அவங்க அலங்கோலமான அந்த வாழ்க்கை முழுவதுமாய் கர்த்தர் எடுத்து போட்டு கர்த்தர் அவங்கள என்ன பண்ணினார்னா கர்த்தர் அலங்கரிச்சார். ஃபர்ஸ்ட் வேலை கர்த்தர் அலங்கரிச்சார். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, சிறைச்சாலையில இருந்து எடுத்து கொண்டு வரும்போது ஆண்டவர் அவனுக்கு இருந்த வஸ்திரம் அடிமையினுடைய வஸ்திரம். அவனுக்கு இருந்த வஸ்திரம் அங்கே தவறு செய்கிறவர்கள் போடுகிற அக்யூஸ்ட் அந்த வஸ்திரம். ஆனா வந்த உடனே அவனுக்கு என்ன